வணக்கம். அதாவது பாத்தீங்கன்னாக்கா நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி பகுதியில் அரசு மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது. இந்த அரசு மருத்துவமனைக்கு பார்த்தோம்னாக்க நேற்று இரவு இடுக்கரை பகுதியை சேர்ந்த ஆனந்தி தம்பதியினர் அவர் மகனுக்கு உடல்நிலை ஏற்பட்டுள்ளது. உடனடியாக 108 ஆம்புலன்ஸுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அந்த 108 ஆம்புலன்ஸ் மூலியமாக கோத்தகிரி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. இந்த அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு அவருக்கு சிகிச்சை அளிக்கும் பொழுது திடீரென்று மின்தடை ஏற்பட்டுள்ளது. இந்த பகுதியில் பாத்தீங்கன்னாக்க அவ்வப்போது காலநிலை மாற்றம் ஏற்பட்டுள்ளது. இதனால் பாத்தீங்கன்னாக்க அந்த பகுதியில் மின்தடையும் ஏற்பட்டுள்ளது. இதனால் பாத்தீங்கன்னாக்க அவர்கள் வைத்துள்ள டார்ச் மற்றும் மொபைல் மூலமாக விளக்கை பற்ற வைத்து எரித்து அவர்கள் அந்த சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளனர். இதை சமூக வலைத்தளங்களில் பதிவு செய்து தற்போது வைரலாகி வருகிறது. மேலும் தற்போது அந்த மருத்துவமனையில் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். அந்த மருத்துவமனையில் ஜெனரேட்டரும் உள்ளது. இந்த ஜெனரேட்டர் எதனால் உபயோகிக்கவில்லை என்று தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இந்த சிகிச்சை அளிக்கப்பட்டது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. எனவே பார்த்தோம்னாக்க இந்த பகுதியில் அவ்வப்போது மின்தடை ஏற்படுகிறது குறிப்பிடத்தக்கது. மேலும் காலநிலை சூழ்நிலை ஏற்படுவதால் இந்த மின்தடை ஏற்படுகிறது என்று கூறப்படுகின்றனர். இந்த பகுதியில் இந்த அரசு மருத்துவமனையில் ஜெனரேட்டர் எதனால் ஆன் செய்யவில்லை என்றும் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறது. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அரசு மருத்துவமனையில் இரவு நேரத்தில் மின்சாரம் தடை செய்யப்பட்டிருப்பதால் நோயாளிகள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்தும் விவரங்களை எமது செய்தியாளர் ஸ்காட் வழங்கியதை கேட்டோம்.